நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் இது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கர்வ், யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இல்லை பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா, இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி, தொட்டதெல்லாம் துலங்குமா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி பிறக்குமா அப்படின்னு பல சிந்தனைகள் இருக்கிற ராசிங்க சார். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் 5ஆம் வீட்டில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகள், சூரியன், செவ்வாய் கூட புதன், ராகு. சூரியன் தான் லாபாதிபதி, அங்கே வந்துட்டார். முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு சார். எதிர்பார்க்காத கோல்டன் சான்ஸ் கிடைக்கிற ராசி துலாம் ராசி. அப்போ ரெடியாக இருங்க. துலாம்னா தெரிஞ்சுக்கணும். துலாம்னாலே கவர்ச்சி, அட்ராக்ஷனுங்க. மற்றவங்களை இழுத்து கவர்ந்து இழுக்கக்கூடியது. பேச்சு திறமையால் நிறைய பேர்த்த இது பண்ணுறோம். அது சொல்லுவாங்க, எறும்புற கல்லு தேயும். இவங்க பேசி கரைத்தால் கல்லும் கரையாலும் துலாம் ராசி கரைச்சிரும். சமாதான பிரியருங்க இந்த ராசிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பேசி எளிமையாக, அவ்வளோ கோபம் இருந்தாலும் கூட எளிமையாக சமாளிக்கும். கோபத்தை குறைத்த துலாம் ஜெயிச்சிரும். 2 செவ்வாய் கோபத்தை மட்டும் டீல் பண்ணுங்கள். ஆனால் வைராக்கியம் மிக்க ராசி, வைராக்கியத்தோடு ஜெயிச்சிடும் இந்த ராசி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணம் குழந்தை பிறந்த பின் தான் வாழ்க்கையில் வளர்ச்சி அதிகம் இருக்கும். அதை தவற விட்டுறாதீங்க. வாழ்க்கை புரிதலே இந்த ராசி இருக்கும். சிறு வயதில் நிறைய வாய்ப்புகள் தவற விட்டுரும், ஆனால் பின்னாடி சூப்பராக ஜெயிச்சு வந்துடும். இடம் மாறி பிழைத்த துலாம் பலர். ஆமாம், பூர்வீக ஊருட்டு இங்கே வந்திருக்கேன், வெளிநாடு போயிருக்கேன் அப்படின்னு பல இதாக இருக்கும். இந்த ராசி இப்போது குரு பார்வையோடு ஆரம்பிக்குது, பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது. முதல்ல அரசியல், அரசாங்க ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ், சினிமா சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. புகழ் வெளிச்சத்துக்கு வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் நான் பாப்புலாரிட்டி கிடைக்குமா? நிச்சயமாக பாப்புலாரிட்டி கிடைக்கிற காலகட்டம் ஒன்று. வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக உங்களுக்கு உண்டு. இப்போ மீடியா துறைக்கு சூப்பரான காலகட்டம். எழுத்து, கவிதை அற்புதமாக இருக்கும் சார்.
அதெல்லாம் ஒரு சில செக்டாருக்கு மட்டும் தான். எங்களுக்கு சொல்லுங்கள் சார். முதல்ல காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பர், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் அற்புதமாக இருக்குது. இப்போ இந்த விஷயம்லாம் யோகமாக இருக்குது. திருமணத்துக்கு எப்படி சார்னா, பொதுவாக 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும் காலகட்டத்தில் ராகுவோடு இருக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் தான் முடிவு ஆகுமா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரும். காதல் திருமணம், விரும்பிய திருமணம் அற்புதமாக இருக்கும். திருமணம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்ன மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் திருப்பி திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டுங்க. அப்போ திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏதோ பரிகாரம் வந்தால், ஜாதக ரீதியாக பார்த்து பரிகாரம் வந்தால் நிச்சயமாக பலிதம் ஏற்பட்டு பெரிய லெவலில் வரக்கூடிய சூழ்நிலைகள். இந்த நேரத்தை திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். குருபலனோடு இருப்பதால் மனதுக்கு பிடித்த வரன் அற்புதமாக இருக்கும். அப்போ திருமணம்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். திருமணத்துக்கு கோயில்லையா மண்டபத்துலையா, ஆண் ஊர்லையா பெண் ஊர்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்க. இதெல்லாம் சூட்சம். சார் பொருளாதாரத்துக்கு இந்த ராசிக்கு கோல்டன் டைம்ங்க. பொதுவாக இதை சொன்னால் நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து கவனமாக இருக்கணும். லாட்ரி சீட்டு யோகம், புதையல் யோகம் சொல்லுவோம். அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருக்கும். அது ஹாரோஸ்கோப் பார்த்து முடிவு எடுக்க வேண்டியது எதில் கிடைக்கும். ஆனால் இதுக்காக எல்லோரும் லாட்ரி சீட் வாங்க வேண்டாம். அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாபில் இருக்கும், எதிர்பார்க்காத கிடைக்கும். அப்போ அதை ட்ரை பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு ரைட்டாக பண்ணலாம். டே ட்ரேடிங் வேண்டாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அனுகிரகமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கின்ற ஒரு அனுகிரகம் உண்டு. இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும். சார் வேலை சம்மந்தப்பட்டதில், வேலையில் தான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி உங்கள் ராசி அதிபதி இருக்கார். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க, வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேலையில் ஒரு சேஞ்ச் இருக்கும். புதுசாக படிக்கிற யோகம் இருக்குது. என்னங்க இந்த காலத்தில் படிக்கிறதா, ஏஐ டெக்னாலஜி இது மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு படிக்கிற யோகம் வந்திருக்கு. இப்போ தான் படிக்க முடியும் வேறு. அப்போ படித்து பெரிய லெவலில் வரக்கூடியது. வேலையில் தொந்தரவு கொடுத்துட்டு விலகுவார்கள். வேலையில் முன்னேற்றம் உண்டு, அனுகிரகம் நல்லா இருக்குது. அப்போ ப்ரொமோஷன் கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. இந்த நேரத்தில் இந்த பிஎஃப் சொல்லுவாங்க, பென்ஷன் ஸ்கீம், இன்சூரன்ஸ் ஸ்கீமு, இதெல்லாம் ஏதோ திருத்தம் பண்ண வேண்டியதாக பண்ணிக்கோங்க. சார் தொழில் ரீதியாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி இங்கிருந்து அதுக்கு குரு பார்க்கும்போது தொழில் மிகுந்த வளர்ச்சி இருக்குங்க. தொழில் ரீதியாக பல பேர் முயற்சி பண்ணணும். என்ன தொழில் பண்ணால் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும். லக்ன 10ஆம் இடம் பார்த்துட்டு தொழிலே டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ வேலையாக தொழிலில் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கூட்டா தனித்தா, கோச்சாரத்தில் கூட்டுன்னு காட்டுது, பட் லக்ன ராஜ்ய பண்ணணும். கூட்டா தனித்தா, சார் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பண்ணலாமா, என்ன சார் வாய்ப்பு எப்படி இருக்கும், இது மாதிரி பல கேள்விகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாறி பிழைக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் கூட வருது, போயிட்டு வரலாம். இப்போ இது அத்தனையும் சக்ஸஸ். பொதுவாக இந்த ராசி மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, லேப்டாப் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. ஒரு சில இப்போ தான் சார் பண்ணேன், நேற்று தான் பண்ணேன், போன வாரம் வாங்கினேன்பாங்க. தகவல் தொடர்பினால் ஆதாயம், அனுகிரகம் உண்டு. உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிற காலகட்டம் வந்தாச்சு. சார் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்குது? சார் ஹெல்த்து உங்களுக்கு இருக்கோ இல்லையோ ஒரு விரைய செலவு வர காலகட்டம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து பத்திரமாக மெடிக்கல் அப்படிங்கிற எக்ஸ்பென்ஸ்க்கு பத்திரமாக வச்சுக்கோங்க. அது செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சில வழிபாடுகள் தேவை. பொதுவாக மகாலட்சுமி வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டலட்சுமி வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் பிரணவ மந்திரங்கள் கேட்டு வரும்போது இன்னும் வளர்ச்சியாக இருக்கும்.